ஆதிக் ரவிச்சந்தர் டைரக்ஷனில் அஜித் குமார், த்ரிஷா, பிரசன்னா, அர்ஜுன் தாஸ், யோகி பாபு இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் குட் பேட் அக்லி. இந்த படத்தை இன்னைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குட் பேட் அக்லி படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, அஜித் குமார் ஒரு கேங்ஸ்டர், ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராரு சைலண்டாக. ஆனால் ஒரு கட்டத்தில் அஜித் குமாரோட பையனுக்கு பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்குது. அதனால திரும்பி கேங்ஸ்டர் ஆகுறாரு. இதுதான் இந்த குட் பேட் அக்லி படத்தோட கதையே. இது ஒரு சிம்பிளான ஸ்டோரி லைன் தான். ஸ்க்ரீன் பிளேல தான் என்கேஜிங்காக கொண்டு போயிருக்காரு ஆதிக் ரவிச்சந்தர். இந்த படத்தோட பாசிட்டிவ்னா அஜித் குமார் தான். இவரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் ஆஃப்டர் மங்காத்தா வேதாளம்க்கு அப்புறம் இந்த குட் பேட் அக்லி படத்தில் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. ஏகேவோட அந்த லுக்காக இருக்கட்டும், இவரோட மேனரிசமாக இருக்கட்டும், இவருடைய காமெடியாக இருக்கட்டும், இவரோட டைலாக் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வேறு லெவல் பண்ணிட்டாரு. அடுத்த பாசிட்டிவ்னு பார்த்தா மேக்கிங், விஷுவல், சினிமோட்டோகிராஃபி மேக்கிங்கில் செம குவாலிட்டியாக இருந்தது. சினிமோட்டோகிராஃபி படம் ஃபுல்லாகவே கலர்ஃபுல்லாக ரொம்பவே சூப்பராக இருந்தது பார்க்க. அதே மாதிரி நம்ம ஜிவி பிரகாஷோட பிஜிஎம் இந்த படத்தில் ரொம்பவே மிரட்டலாக இருந்தது. ஒரு மாசான சீன்ஸ்க்கும் பிஜிஎம்மை போட்டு இந்த குட் பேட் அக்லி படத்தையே தூக்கி மேலே நிப்பாட்டுறாரு நம்ம ஜிவி பிரகாஷ். அதே மாதிரி சாங்ஸும் பார்க்க நல்லா தான் இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தில் இவ்வளோ ப்ளஸ்ஸாக இருந்தாலும் நெகட்டிவ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட கதையை சொல்லலாம். அந்த அளவுக்கு பெரிய கதைலாம் இல்லை. மேர்க் ஆண்டனிலையாவது நல்ல கதைகள் இருந்திருக்கும், ஆனால் குட் பேட் அக்லியில் நல்ல கதைகள் இல்லை. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக்னஸ் இருக்கும் இந்த குட் பேட் அக்லி படத்தில். த்ரிஷாக்கு அங்கங்கே வருவாங்க. அர்ஜுன் தாஸ் ஒரு மெயினான வில்லனாக இல்லாமல் ஏதோ வந்து போகிற வில்லனாக இருக்கார். ஆனால் அவரோட என்ட்ரி, அதாவது ரெட்ரோ சாங் அவருக்கு ரொம்பவே பொருத்தமாக இருந்தது. டான்ஸும் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஒன்று சொல்லணும், இந்த படத்தில் நிறைய ரெட்ரோ சாங்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே நல்லா தான் இருந்தது. ஆனால் அதுவே ரொம்ப திணிக்கிற மாதிரியும் இருந்தது. பட் ஓகே, ரெட்ரோ சாங்ஸ் எல்லாமே. ஃபைனலாக அந்த குட் பேட் அக்லி படத்தை பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஏகே ஃபேனாக இருந்தீங்கன்னா, அதாவது சினிமா ஃபேனாக கூட இருக்கலாம், எல்லாருக்குமே இந்த படம் ஒரு சம ட்ரீட்டாக இருக்கும். இதே நீங்கள் நார்மல் ஆடியன்ஸாக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் செமையான ட்ரீட்டான படமாக அமைஞ்சது இந்த குட் பேட் அக்லி. இந்த படத்துக்கு நாங்கள் தர ரேட்டிங் 5க்கு 3.75 கொடுக்கலாம். அதுக்கு ஏற்ற படம் தான் குட் பேட் அக்லி.